வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் சார்ந்து ஆசிரியர்கள் தரப்பில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த வகையை சார்ந்த ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, இந்த அறிவிப்பிற்கான முக்கிய நோக்கம் என்ன, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலத்தினுடைய சட்டமன்ற காலம் விரைவில் நிறைவடைய இருப்பதால் அதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உட்பட மற்ற 4 மாநிலங்களும் சேர்த்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு தமிழகத்தில் ஆசிரியர்கள் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டார்கள். தமிழகத்தில் பெரிய சர்ச்சையினை ஏற்படுத்தும் வகையில் சுமார் 70,000 கணினி ஆசிரியர்கள் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் கணினி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து இந்த கடுமையான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல மாநிலங்களில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடம் கற்பிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் இந்த பாடம் இன்னும் முழுமையாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாக மாணவர்கள் 5 பாடங்களையே கற்கக்கூடிய நிலை உள்ளது. டிஜிட்டல் கல்வியில் பின்தங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷா திட்டம் மூலம் கணினி கல்விக்கான நிதி வழங்கப்படுகிறது. ஆனால் இது குறித்து ஆசிரியர்கள் கூறியதாவது, அந்த நிதியானது கணினி ஆசிரியர்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை, எம்எஸ் ஆபரேட்டர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கேரளாவைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு லேப் பராமரிப்பு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் வலியுறுத்துவதாவது, அரசு பள்ளிகளில் தகுதியான கணினி ஆசிரியர்களை நேரடி நியமனம் செய்ய வேண்டும். மத்திய அரசுடைய நிதி சரியான பயன்பாட்டுக்கு செல்ல வேண்டும். மாணவர்களுக்கு கணினி கல்வி உடனடியாக அமலாக்கம் செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் 70,000 ஆசிரியர் குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் கல்வி மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறியுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.